கண்டிப்பா நல்லா கலக்கினாதான் பரலோகத்துக்கு போக வைக்குமா? கண்டிப்பா வெள்ளம் கட்டுனாதான் சோத்திரம் பரிசுத்தமா ஜீவிக்க வைக்குமா? கர்த்தர் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அப்படி வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போகுமா? இந்த சமயம் அப்படி இருக்கலையா, இங்க அப்படி இருக்கலையா, அவங்க போக மாட்டாங்களா? கொஸ்டின் கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்து வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியே உள் பிரவேசிக்கிறவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் ஒரு சாதகம் இல்லை. இயேசு சொல்லும் போது சொல்லுகிறான், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதை உறுதியா என்னால செல்ல முடியும் என்று சொல்லுகிற விசுவாசி மாத்திரம் ஹalleluya. அவன்தான் ஆண்டவருடைய சமுத்திரம். என்ன ஏசப்பா அப்படி சொன்னார், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணா இல்ல அப்படின்னு சொன்னார். இவன் கேட்கிறான், சிலர் தான் ரட்சிக்கப்பட முடியுமோ? அடுத்து வாசிங்க. நல்ல கவனிங்க, தெளிவா கவனிங்க. அநேகர் உள் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் அது கூடாமல் போக. ஏன்னா உலகத்தை வெறுக்க மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க மாட்டாங்க. ஆமா, கர்த்தர் சோதர ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தேவனுக்கு சோதர பெந்தேகோஸ்து, நோய் தின பெந்தேகோஸ்து, சும்மா கடமை சண்டே ஆராதனை போனோம் பெந்தேகோஸ்து, இப்படி பல தீர்மானத்துல அவங்க வச்சிருப்பாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. அதை திருப்பி வாசிங்க. அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு ஆசையோடு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவருக்காக வாழணும் வைராக்கியமா எழுப்புவாங்க. ஆனா சத்துரு விட மாட்டாங்க.